நாங்கள் எதிர்பார்ப்பது புதிய மோடிஜி அல்ல, பழைய மோடிஜியை. குஜராத் முதல்வராக இருக்கும்போது எப்படி ஆக்டிங் எடுத்தீங்களோ அந்த மோடிஜியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஜம்மு காஷ்மீரில் 27 பேர். இங்கே வா, உன் கார்டை காட்டு, ஆதார் கார்டை காட்டு, நீ இந்துவா சுடு உடனே. இந்த கேவலமான ஒரு செயல் இந்திய திருநாட்டில் நடந்திருக்குது. ரிவென்ஸ் பயங்கரமாக இருக்கணும் மோடிஜி, ரிவென்ஸ் பயங்கரமாக இருக்கணும். இந்தியாவிலேயே 4வது, உலகத்திலே 4வது இராணுவ வீரர்கள் கொண்ட நாட்டில் உள்ளூர் தீவிரவாதிகள் பண்ணுற அட்டகாசத்தை நம்ம எப்படி சகித்து கொள்ள முடியும்? 27 இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த மணிப்பூருக்கு பொங்கன பரதேசி பண்ணாடையெல்லாம் இப்போ வாயை எங்கே வச்சிட்ருக்கானுங்க? இவனுக்கெல்லாம் யார்? உள்ளூர் தீவிரவாதிகள். இவனுக்கெல்லாம் ஆட்சியாளர்களே கிடையாது. மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு கொந்தளிச்சு கிடந்த இந்த நயவஞ்சக கூட்டம், நாதாரிகள், பன்னாடைகள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? ஜம்மு காஷ்மீரில் 27 பேரை கொன்னாங்கல்ல. ஏன் இந்துக்களுங்கிறனால எவனுமே பேச மாட்டேங்கிறானுங்கல்ல? பேச மாட்டானுங்க. மோடிஜி, 100 கோடி இந்துக்கள் இருக்கிற இந்த நாட்டில் 100 கோடி இந்துக்கள் வேணுமா, இல்லை இந்த தீவிரவாத கூட்டங்கள் வேணுமா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எத்தனை காலம், எத்தனை உயிர்களை இருப்பது? ஆக்வை காஷ்மீரை மீட்டெடுங்கள். இஸ்ரேல் எப்படி காசா அடித்து நொறுக்கியதோ அதே போல் நம்மளும் இந்தியாவும், இராணுவ பலம் கொண்ட இந்தியாவும் அந்த காஷ்மீர் பகுதியை மீட்டெடுக்கணும். அப்போ தான் இந்த தீவிரவாதம் அடங்கும். உச்ச நீதிமன்றமே, நீங்களெல்லாம் ஜம்மு காஷ்மீர் தேர்தலை நடத்தி என்ற ஆர்டர் போட்டிங்களே, இதுக்கு தானா? எல்லாம் அரசியல் பின்னணியில் உள்ள நீதிபதிகள் அமர்ந்திருக்கிறனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. மோடிஜி, எப்படி குஜராத் கலவரத்தை அடக்க துணிஞ்சிங்களோ அதே போல் நீங்களும் இதே பழைய மோடிஜி தான் எங்களுக்கு வேண்டும். புதிய மோடிஜி அல்ல. தியானம், அமைதி, தெய்வம் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய முடிவுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ரிவென்ஸ் பயங்கரமாக இருக்கணும். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.